டாபர்மேன் சமுதாய மக்கள் அனைவருக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள். நாட்டு நாய்களா நீங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்க. சரி நீ எங்கடா இங்க எதுக்கு தெரியுமா கேக்குற? நீ பாட்டுக்கு வீடியோ பண்ணிடுவ. கீழே வந்து கமெண்ட்ஸ்ல எல்லாரும் வரும் நீங்க மெட்ராஸ் சென்டர்ல விட்டு எடுத்தீங்களா, வரும் நீங்க இங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா, எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க, கங்க்ராட்ஸ் உள்ள சொல்லுவாங்க. எங்கடா வேலையில இருந்து விட்டு வரதுக்கு. சரி ஓகே, வருண் வந்து இப்போ எங்களுக்குள்ள இது வந்து கொலாபரேஷன் வீடியோ, அதாவது ஸ்மைல் சேட்டைக்காக மெட்ராஸ் சென்டர் வருண் அவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கொலாபரேஷன் வீடியோ. பயங்கரமா எல்லாரும் பேச தயங்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசுறாரு. அதை இங்க இருந்து பேசுறது நாங்க பெருமைப்படுறோம். நம்ம ஊர்ல எத்தனை நாள் தான் ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரன் கூட சண்டை போட்டு இருக்க போறான். ஒரு சேஞ்சுக்காக நம்மளாம் சேர்ந்து ஏன் ஜாதி கூட சண்டை போடக்கூடாது? ஜாதியை ஒழிப்பதற்கான 10 வழிகள். மானிடனே மானிடனே ஒன்று சேர்ந்து கூடு. லவ் மேரேஜ். நம்ம ஊர்ல லவ் மேரேஜ் பண்றது மூலியமா மட்டும்தான் வந்து ஜாதியை வந்து ஒழிக்க முடியும். அப்படி லவ் பண்ணாலும் நம்ம ஊர்ல எங்க கல்யாணம் பண்ணிக்க விடுறாங்க? ஒரு சைடு அப்பா அம்மா வந்து நீ லவ் பண்ணவன கல்யாணம் பண்ணிட்டா நாங்க செத்துருவோன்னு எமோஷனலா சென்டிமெண்டா டார்ச்சர் பண்றது. இன்னொரு பக்கம் அப்படியே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாலும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு, சில நேரம் வருஷம் கழிச்சே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை தேடி பிடிச்சி அவன் கழுத்தை அறுக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த மேட்ரிமோனியல்ஸ் பண்ற அழிச்சாட்டி எல்லாம் வந்து தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். மேட்ரிமோனியல்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வரன் பார்க்கறதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பார்க்கறதுக்கு வந்து குறிப்பா உதவுது. இதெல்லாம் நம்ம ஒரு ரூல் போட்டு மேட்ரிமோனியல்ஸ்ல மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. சோ லவ் மேரேஜ் ஜாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட். தலித்துகளோட வரலாறு புரிஞ்சுக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கும் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணாலும் மீனிங்கே மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருக்காங்க அப்படின்னாலே யாரோ ஒருத்தங்க அவங்கள தாழ வச்சிருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். சோ நம்ம எல்லாருமே சமமா வாழணும் அப்படின்னா தலித்துகளோட வரலாறை புரிஞ்சுக்கிட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அவங்கள நம்ம தாழ்ந்தவர்களா பாக்குறத நிறுத்தணும். ரிசர்வேஷன். ஜாதி எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு கேட்டா ரிசர்வேஷன் முதல்ல ஒழிங்க, அப்பதான் ஜாதி ஒழியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எப்படிப்பா நியாயமாகும்? 2000 வருஷமா ஒரு குறிப்பிட்ட செக்டர் ஆஃப் பீப்புளை அடக்கியே வச்சிருப்பாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சமமா ஒரு ரேஸ் இருக்குன்னா அப்படி அகல பாதாளத்துல இருந்து தரைக்கு வரதுக்கும் தரையில இருந்து வானத்துக்கு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. சோ அதனால எல்லாருமே கொஞ்சம் மேம்பட்டு அவங்களோட வாழ்வு நிலை சீராகிற வரைக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும். அது வரைக்கும் நம்ம எல்லாருமே இதை முழு மனசோட ஏத்துக்கணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட். என்னடா சர்டிபிகேட் இது? ரைட்ல வின் பண்ணா ஒரு சர்டிபிகேட், பிறந்ததுக்கு ஒரு சர்டிபிகேட், ஒரு ஜாதியில இருக்கேன் அப்படிங்கிறதுக்காகவே கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒரு விஷயம் இருக்கணுமா என்ன? நம்ம தான் எல்லாம் டிஜிட்டலா மாறிட்டு வருமே. வி ஆர் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு இருக்கோம்ல. ஒருத்தருக்கு கரெக்டா ரிசர்வேஷன் பேசிஸ்ல அவரோட சலுகை போய் சேரணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராசஸ்ல அவங்களுக்கு அந்த சர்வீஸ் அவைல் பண்ணலாம் இல்லையா? மக்கள், ஜாதி சங்கங்கள், கட்சிகள் மட்டும் இந்த தவறை செய்யல, நம்ம கவர்மெண்டே இந்த தவறை தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அடையாளம் தான் அம்பேத்கர் மேல இருக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்டே அவரை சாதி எதிர்ப்புக்கு மட்டுமே போராடி போன ஒரு தலைவரை அடையாளப்படுத்திட்டு இருக்கிறது மிக தவறு. பாட புத்தகங்கள்ல இருந்து அவரு தான் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத அப்பப்போ வந்து சிம்பிளைஸ் பண்ணிட்டே இருக்கணும். சோ எல்லாருமே அவரை போர்ட்ரே பண்றத ஒரு பொதுவான மனநிலையோட வைக்கணுமே தவிர அவரை அடையாளப்படுத்தி ஒரு கூண்டுக்குள்ள அடைக்க கூடாது. கோவில் திருவிழா. இந்த கோவில் திருவிழால தேர் இழுக்கிறப்போவே நிறைய பிரிவுகளை நம்மளால வந்து பார்க்க முடியும். அது எப்படின்னா தேருக்கு மேல ஏறி நிக்கிறதுக்கு ஒரு ஜாதி, தேருக்கு முன்னாடி அதை இழுத்துட்டு போறதுக்கு ஒரு ஜாதி, தேருக்கு பின்னாடி நடந்து வரதுக்கு ஒரு ஜாதி, தூரத்துல இருந்து மாடியில இருந்து சாமியை உத்து பார்க்கறதுக்கே ஒரு ஜாதி. கடவுள்லாம் எல்லாருக்கும் சமாதானங்க. அப்ப எதுக்கு அங்கேயே ஒரு பிரிவு எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு உங்க ஊர் எது அப்படின்னு கேட்டு உங்க ஜாதியை கண்டுபிடிக்கிறது, உங்களோட ஸ்லாங்க வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த சாமியை கும்பிடுவீங்க, உங்களோட குலதெய்வம் எது அப்படின்னு கேட்டு கூட உங்களோட ஒரு ஜாதிக்குள்ள அடைக்கிறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பழக்கத்தை கேட்கறவங்களும் மாத்திக்கணும். அப்படி கேட்டா சொல்றத நம்மளும் நிறுத்தணும். ஊருக்குள்ள பிரிவு. ஊருக்குள்ள பிரிவு அப்படிங்கறது இந்த தெரு பேர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். சில ஊர்ல, கிராமங்கள்ல, சில குப்பங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நடுத்தெரு, மேல் தெரு, கீழ் தெருன்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த தெருல மட்டும் இல்லங்க, இந்த டீ கடையில வந்தா வந்து டீ குடிக்கணும், அவனுக்கு தனி சுடுகாடு, எங்களுக்கு தனி சுடுகாடு, நாங்க இந்த சைடு நடந்து போவோம், அவன் இந்த சைடு நடந்து வரக்கூடாது, அவன் துண்டு கட்டிட்டு போக கூடாது, தனி பானை, தனி கிளாஸ், இது ஊரு, அது சேரின்னு எவ்வளவு பிரிவினை பாருங்க. இந்த ஊருக்குள்ள பிரிவினைய நம்ம தடுத்து நிறுத்திட்டு சண்டே ஆனா போயிட்டு ஒரே கிரவுண்ட்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறோம்ல, அது மாதிரி சமத்துவத்தோட வாழலாம்பா. மனித கழிவை மனிதனை ஆள்றது, இது எவ்வளவு பெரிய அவலம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம மேல் சாதி அப்படின்னு சொல்லப்படுறவங்க மட்டும் கீழே இருக்கவங்கள அடக்குமுறை செய்யல. கீழ் சாதி அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்குள்ளேயே நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித கழிவை யாரெல்லாம் ஆள்றாங்களோ ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ மனித கழிவை மனிதன் ஆள்றது என்ன சொன்னாலும் தவறுதான்.
சாதி கட்சிகள், சங்கங்கள், அமைப்புகள் இதெல்லாம் வந்து தீவிரவாத அமைப்பா நினைச்சு தடை செய்யணும். ஏன் தெரியுமா? இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் ட்ரெண்டிங் வீடியோஸ் பண்றதுக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த சாதி தலைவர்கள்லாம் வராங்க, இன்னொரு சாதிக்காரனை பத்தி தப்பா பேசியே ட்ரெண்டிங்ல வந்துடுறாங்க. இவங்க இது மட்டுமா பண்றாங்க? நம்ம எல்லாம் பொதுவான தலைவர்களா பாடபுத்தல படிச்சவங்க எல்லாருமே வந்து எங்களோட சாதி கட்சி தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படத்தை பின்னாடி போட்டுக்கிறாங்க. சில பேர் டைரக்டருங்க படமே எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வளர்ந்ததுக்கு யார் காரணம் அதையும் நம்ம வந்து யோசிக்கணும். எலெக்ஷன் டைம்ல அவங்க குளிர்காயத்துக்காக அந்த ஏ கட்சியும் பி கட்சியும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுக்கறது, அவங்களோட ஆதரவு வாங்கிக்கிறது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் செஞ்சதுனால தான் இவ்வளவு ஆண்டு காலம் இந்த சாதி அமைப்புகள், சங்கங்கள், கட்சிகள்லாம் உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளாம் முதல்ல போயிட்டு அந்த சங்கங்கள், அமைப்புகள்ல சேரதை நிறுத்தணும். இதை வந்து ஒரு தீவிரவாத அமைப்பா நினைச்சு தடை செய்யணும். ஆசிரியர்கள் அவங்க நினைச்சாதான் சாதியை முளையிலே கிள்ளி எறிய முடியும். இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் சமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிஃபார்ம் போட்டு அனுப்ப சொல்லுவாங்க. ஆனா ஸ்கூல்லேயே பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரிவுகள் தெரியுமா? ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அவங்க குழந்தைங்களுக்கு சிவப்பு கயிறு கட்டினா ஒரு ஜாதி, நீல கயிறு கட்டினா ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிவை ஏற்படுத்தி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஆசிரியர்கள் என்ன பண்ணோம்? அது கழட்டி போட்டு உள்ள வந்தா உனக்கு கிளாஸ்ல சேர்த்துப்பேன் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல நடக்கிற அவலத்தை பத்தி கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அங்க இருக்கிற ஆசிரியரே என் ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைங்களுக்கு மட்டும் பாரபட்சம் பாக்குறது அப்படிங்கறது வந்து சீக்கிரமா வந்து நிறுத்தும். ஏன்னா சாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் ஒருத்தரால எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அது ஆசிரியர்களால மட்டும்தான் முடியும். சாதியை ஒழிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் அவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். சில பேர் பேருக்கு பின்னாடி உங்களோட ஜாதியை வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் அக்கௌண்ட் லெவலுக்குலாம் வந்து போயிட்டாங்க. முதல்ல அதுல இருந்து அதை தூக்குங்க. அதையும் தாண்டி எந்த காரணத்துக்கு கொண்டு எல்லா சிச்சுவேஷன்லயும் யாராவது வந்து நீ என்ன ஜாதிப்பா அப்படின்னு மறைமுகமாக நேரடியா கேட்டாலோ ஒரே வார்த்தை சொல்லிருங்க, சரியா இருப்பா. சோ லைக் பண்ற, கமெண்ட் பண்ற, சப்ஸ்கிரைப் பண்ற ஜாதியான நீங்க எல்லாம் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரிவை வந்து நம்ம சீக்கிரமா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐடியாஸ்ல ஏதாவது எதிர்ப்பு இருந்துச்சுன்னா, சின்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பட் இதோட பெட்டர் ஐடியாஸ் என்கிட்ட இருக்குடா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதை கமெண்ட் பண்ணுங்க. வாடகரி திங்கிற நீங்க எங்க? பேடிகிரி திங்கிற நாங்க எங்க? 10 குப்பை தொட்டியில சாப்பிடுற நீங்க எங்க? ஒரே வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற நாங்க எங்க? நீங்க வாள் இருந்தாதான் வாலாட்டுவீங்க, ஆனா நாங்கள் வாள் இல்லாமலே வாலாட்டும் டாபர்மேன் சமுதாய மக்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. யா நன்றி. சப்ஸ்கிரைப் எப்படி சொல்லு? சொல்லிடுறேன்டா. நீ இப்ப அந்த லீடு கொடுத்து நான் அப்படியே சொல்லிடுறேன். சொல்லு. சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் சென்ட்ரல். பழக்க தோசைல வந்து சொல்லு. இப்போ சப்ஸ்கிரைப் டு ஸ்மைல் சேட்டை. இனி பொறுத்திருந்தால் தடுப்பதற்கு உனக்கென யாரும் இல்லை. இதை புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் வேறெதும் தேவையில்லை.